நமஸ்காரம் ஸ்டூடெண்ட்ஸ். இது குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூனா? அதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்தது. நமக்கு அதெல்லாம் அந்நியமானது. அதெல்லாம் வேண்டாம். நான் எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் எப்படி க்ரீட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை மட்டும் சொல்லுங்கள். ஜெய் ஏய் ஸ்ரீராம், கிளாஸை கவனிடா. என்ன சொல்லியிருக்கேன் அதை சொல்லணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய சன்ஸ்கார். ஸோ அதை தான் எல்லாரும் அடிக்கடி சொல்லணும். ஒவ்வொருத்தரை பார்த்துக்கும் போது சொல்லணும். ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்லணும். ப்ளஸ் ஒரு 8 தடவை சொல்லிக்கோ. அப்போதான் நமக்கு புண்ணியம் வரும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே பாவ புண்ணியம் தான். பாவ புண்ணியம் மட்டும்தான் இந்த உலகத்தில் நமக்கு கரெக்டான கரன்சி. எது நீங்கள்லாம் நல்லா படித்து நாளைக்கு வேலைக்கு போய் டாலரில் எண்ணிலலாம் சம்பாதிக்க போறீங்களா? அதுதான் கரன்சியா? நோ. பாவ புண்ணியம் இஸ் த ஒன்லி கரன்சி. இப்போ போன வாரம் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த, இந்த வாரம் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். உங்க அப்பா என்னம்மா வேலை பார்க்குறாரு? கூலி தொழிலாளி. உங்க அப்பா பேங்க் மேனேஜர். இப்போ உங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல என்ன கிடைக்கல? அதாவது படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும்? இது ஈக்விட்டபிள் சொசைட்டி, சோஷியல் ஜஸ்டிஸா? என்னடா ஜோக் பண்றீங்க? இதெல்லாம் பூர்வ ஜென்மத்து பலன். பூர்வ ஜென்மத்துல உங்க அப்பா ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்காரு, அதனாலதான் இந்த ஜென்மத்துல அவர் கூலி தொழிலாளியா பிறந்திருக்காரு. உங்க அப்பா புண்ணியம் பண்ணிருக்காரு, அதனாலதான் பேங்க் மேனேஜரா பிறந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த பேங்க்ல இருந்து பெரிய அமௌண்ட்டை லோனா வாங்கி வெய்வ் ஆஃப் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு ஓடுற பாக்கியம் கூட இருந்திருக்கும் உங்க அப்பாவுக்கு. அந்த அளவுக்கு அவர் புண்ணியம் பண்ணல. என்ன அங்க சலசலப்பு? எது எக்ஸாம்லாம் வருது, உங்களுக்கு ஃபார்முலாலாம் கொடுக்கணுமா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ல இருக்கிற ஃபார்முலாவா? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? நான் ஒரு ஃபார்முலா தரேன், ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸை நீ திருப்பி திருப்பி சொன்னா ஆக்சுவலாக அதுக்கு மீனிங்கே உனக்கு புரியாது. ஆனாலும் நீ அதை மக் அடிச்சு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே நினைச்சுக்கோங்க, நீ வானத்திலேயே பறக்கலாம். அதே மாதிரி நான் வேற சில காம்பினேஷன் ஆஃப் அன்ப்ரொனவுன்சபிள் இன்டிசைஃபரபிள் வேர்ட்ஸ் உனக்கு நான் சொல்லித்தரேன். திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிட்டே நினைச்சுக்கோங்க, மீனிங் புரியுதோ புரியலையோ நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே டெலிபோர்ட் ஆகி போகலாம். லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் உனக்கு அப்ளையே ஆகாது. பிசிக்ஸ் பி டேம்ட், ஹூ நீட்ஸ் பிசிக்ஸ்? பிசிக்ஸ்லாம் உனக்கு எதுக்குமா? திருப்பி திருப்பி நான் சொல்றேன், அதையே பிசிக்ஸ்னு கேட்டுட்டே இருக்க. See, I have a temper, okay? It's just that I don't have scientific temper. அதாவது எனக்கு பயங்கரமான டெம்பர் இருக்கு. திருப்பி திருப்பி கேள்வி கேட்டா கோவம் வந்துடும். அதே மாதிரி நான் வேற ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட் சொல்லி கொடுக்குறேன். அதை சொன்னா உன்னால அக்னியே உருவாக்க முடியும். எது அவன் பேரு அக்னியா? டேய் அக்னி, உன்னை உங்க அம்மா அப்பா உருவாக்குனாங்கடா. நான் சொல்றது ஃபயரை உருவாக்க முடியும். உனக்கு என்னடா டவுட்டு? இன்னைக்கு நான் எப்படி ஸ்கூலுக்கு வந்தேனா? யூஸ்வலா வர மாதிரி கார்ல தான் வந்தேன், பெட்ரோல் போட்டுட்டு. எது அந்த காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஏன் பறந்து வரலையா? என்ன லாஜிக்கலாக கேள்வி கேட்குறான். இந்த மாதிரிலாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது. நாங்கள் எது சொல்கிறோமோ அதை நீ ஒத்துக்கணும். நீ என்ன அங்கே முணுமுணுக்கிற? எது உனக்கு நான் ஃபார்முலாலாம் சொல்லி கொடுக்க மாட்டேன், வேற எதுவும் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு உங்கள் அம்மா அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? பண்ணு. காவித்துறையே இது கல்வித்துறையே என் பக்கம்தான் இருக்கு. மேக்ஸிமம் என்ன பண்ணிடுவாங்க, என்ன இதே மாதிரி வேற ஒரு ஸ்கூலுக்கு இதே பொசிஷன்ல இதே சேலரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. என்னென்ன சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் கிடையாது. நான் இந்த மாதிரி தான் பாடம் எடுப்பேன். இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தரப்படும். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி டிசியை வாங்கிட்டு பாகிஸ்தானுக்கு போயிடுங்க. அதே மாரி இந்த மாதிரி எதுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு யாராவது எங்களை கேட்டா, மற்ற ரிலீஜியன்ஸ் இருக்கிற ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரியான பாடங்கள்லாம் சொல்லித்தரப்படலையா அப்படின்னு வாட்டர் போட்ரி பண்ணி நாங்க தப்பிச்சிருவோம். உன் ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தியா? முகல் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு சாப்டர் இருந்ததுல, அது எங்க இப்போ? அந்த பேஜெல்லாம் நாங்கள் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டோம். முகல் ஹிஸ்டரி வேற உனக்கு படிக்கணுமா? புது சிலபஸ்ல இதிகாசங்கள்லாம் கொடுத்துருக்கோம். முதல்ல அதை உட்காந்து படிங்க. எல்லாத்துக்கும் திஸ் இஸ் எபிக் ப்ரோ அப்படின்னு ரியாக்ஷன் மட்டும் கொடுக்க முடியுதுல்ல, அந்த எபிக்கை ஒழுங்கா உட்காந்து படி. ஹிஸ்டரி அப்புறமா படிச்சுக்கலாம். உன் சயின்ஸ் புக்கை திறந்து பாரு. பீரியாடிக் டேபிள்னு ஒன்று இருந்ததுல, அது எங்க? அதெல்லாம் தூக்கியாச்சு. எதுக்கு உனக்கு பீரியட் அப்படிங்கிற வார்த்தை இஸ் எ டேபு வார்த்தை. அதனால தான் ஒரு கிளாஸுக்கு நாங்கள் இப்பெல்லாம் பீரியட்னு சொல்றதில்ல, இட்ஸ் கால்ட் அ செஷன். செப்டம்பர் 5th ஒட்டி நிறைய டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்லாம் நம்ம ஸ்கூல்ல பண்ண போறோம். எது டிபேட்ஸ், குவிஸ், பேச்சு போட்டியா? அதெல்லாம் கிடையாது. டீச்சர்ஸ் ஆனா எங்க எல்லாரும் நீங்க எல்லாம் நிக்க வச்சு பாத பூஜை பண்ண போறீங்க. மாதா பிதா குரு தெய்வம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப பாருங்க அப்படியே எல்லாம் உல்டாவா. ஃபர்ஸ்ட் தெய்வம் காட் தான் எல்லாமே, அடுத்தது டீச்சர்ஸ் குரு நாங்க தான், அடுத்தது பிதா, அதுக்கப்புறம் கோமாதா, அப்புறம் மாதா. சரியா? இதான் இப்ப இருக்கிற ஆர்டர். இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஓஹோ, உனக்கு டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் வேற சொல்லி கொடுக்கணுமா? மனுஷன் எங்கேந்து தோன்றினான்? மனுஷனை படைத்தவர் கடவுள். இந்த கடவுளோட ஒரு பார்ட்ல இருந்து நம்மெல்லாம் அப்படியே உருவாகி வந்தோம். கடவுள் இஸ் லைக் அ பிக் பிரதர், ஒரு பெரிய அண்ணா மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த அண்ணாவோட உடம்புல இருந்து நம்ம எல்லாம் உருவாகி ஒரு பார்ட்ல இருந்து இறங்கி வரும்போது போயிட்டு வரேண்ணா, போயிட்டு வரேண்ணா, 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 வரேண்ணா அப்படின்னு சொல்லி வந்ததுனால அது வரும்போது வர்ணா. அந்த வரேண்ணா அப்படிங்கறது வந்து வர்ணா அப்படின்னு மறுவிடுச்சு. தட் இஸ் வர்ணா. இதெல்லாம் நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும். எல்லாரும் ஈக்குவல்னு சொன்னா எப்படி? எது இது நீ ஒத்துக்கலையா? உன் பேரு ஆல்பர்ட் தானே? ஆல்பர்ட் இல்லையா? உன் பேரு அக்பர் தானே? அக்பரும் இல்லையா? அப்ப இவனை எப்படி பீனலைஸ் பண்றது? உன் பேர் என்ன? அரவிந்தா? சரி உட்காரு, அப்புறம் பேசிக்கிறேன் உன்ன. அப்புறம் நீங்க வாழ்க்கையிலே கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், நம்மளுடைய தலைவர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். எது? தேச தலைவர்கள் அப்துல் கலாம், காந்தியடிகள், நேரு. நான் அதெல்லாம் சொல்லல. இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களோட கனெக்ட்ல இருக்கணும். அண்ட் அவங்களோட எல்லாம் போட்டோ எடுத்து வைக்கணும். அப்பதான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்க மாட்டினீங்கன்னா அதெல்லாம் காட்டி இவங்களோட நான் தொடர்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் முடிஞ்சது. குட் ஈவினிங்லாம் சொல்லக்கூடாது. பை தி வே, நாளைக்கு ஹோம்ஒர்க் ஒன்று இருக்கு, அதெல்லாம் முடிச்சு எடுத்துட்டு வாங்க. பேஜ் நம்பர் 108ல சன்ஸ்கார் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடம் புரியுதோ புரியலையோ அதெல்லாருமே படிச்சுட்டு வந்து இங்க மக்கு அடிச்ச மாதிரி ஒப்பிக்கணும். பாட்டாவே பாடுறவங்களுக்கு 10 மார்க் எக்ஸ்ட்ரா. போயிட்டு வாங்க. ஐயோ என்னாச்சு? அந்த சதீஷ் மைக் அடிச்சு விழுந்துட்டான். சரி ஒன்னும் பண்ண வேணாம், எல்லாம் தள்ளி நில்லுங்க. அந்த ஹோமியோபதி சாரி இந்த சபாபதினு ஒருத்தருக்கான் பத்தியா, அவனை கூட்டினு வா. அவங்ககிட்ட நான் ஒரு சூரணம் ஒண்ணு கொடுத்தேன், அதை எடுத்துன்னு வந்து இவன் வாயில போட சொல்லு. சரியாயிடும் பார். எல்லாரும் சுத்தி உட்காந்து அவனுக்காக ப்ரே பண்ணுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. அப்புறம் இங்க வா, நீ பிளே கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த பிளே கிரவுண்டுக்கு பின்னாடி ஒரு முள் செடி ஒண்ணு இருக்கும். அந்த செடியில ஒரு சின்ன பழம் ஒண்ணு இருக்கும், ஆரஞ்சு கலர்ல. அதை நீ அப்படியே எடுத்துன்னு வா. அதை கசக்கி அதுலேருந்து வந்து ஒரு ஜூஸ் ஒன்று வரும். அதை எடுத்து அவனோட வாயில நம்ம விட்டோன்னு வச்சுக்கேன், ஒரு 15 நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸை சொல்ல 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 அவனுக்கு உரு ஏறி, என்னடா அவன் மூச்சு, ஐயோ போயே போயிட்டானா?